Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu. காரைக்குடியில நாளை தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்திற்கு 37 நிபந்தனைகளோட காவல்துறை அனுமதி வழங்கி இருக்காங்க. என்னென்ன நிபந்தனைகள் என்ற தகவல்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. மணிகண்டன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன மணிகண்டன்? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அந்த கட்சிகளுடைய அனைத்து மாநில தலைமைகளும் ஒவ்வொரு ஊர்களாக மாவட்ட ரீதியில அவர்களது வேட்பாளர்கள் ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அளவுல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சென்னையில தொடங்கி அவரது தேர்தல் பரப்புரையை திருச்சி, புதுவை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல முடித்திருக்கிறார். இன்று தொடர் பிரச்சாரத்திலிருந்து ஓய்வெடுத்திருக்கக்கூடியவர் நாளை காரைக்குடி பகுதியில பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. உரிய அனுமதியை நேற்று அந்த மாவட்ட நிர்வாகிகள் கேட்டிருந்தனர். இந்த நிலையில காரைக்குடியில விஜய் பிரச்சாரத்திற்கு 31 நிபந்தனைகளுடன் அனுமதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடியில சிவகங்கை மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் மேற்கொள்கிறார். விஜய் எந்த வழியில வருகிறாரோ அதே பாதையில திரும்ப செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட ஒரு 31 நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மதியம் 12:30 மணி முதல் 2 மணிக்குள் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜயின் பிரச்சார வாகனத்தை யாரும் பின்தொடரக்கூடாது என்பதும் காவல்துறை கட்டுப்பாடாக இருக்கிறது. மேலும் காவல்துறையுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது நிபந்தனைகளின் அடிப்படையில பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறுகளும் ஏற்படவிடக்கூடாது, அந்த வகையில எந்தெந்த வாகனங்கள் வருகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதுல குறிப்பிடப்பட வேண்டும். மொத்தமாக 37 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. 37 நிபந்தனைகளுமே அவர் வந்து செல்லக்கூடிய வழி உள்ளிட்ட அனைத்தையுமே உள்ளடக்கியதாக இருக்கிறது. 5 கார் பார்க்கிங் செய்து தர வேண்டும். 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மதுரை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக காரைக்குடி வருகை தரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பிரச்சாரம் முடிந்து மீண்டும் மதுரை திரும்பி அதே வழியில செல்ல வேண்டும். விபத்துகள் மற்றும் அசம்பாவிதங்களை தடுக்க இருசக்கர வாகனங்கள் விஜயுடைய பிரச்சார வாகனத்தை தொடர்ந்து செல்ல கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 20 மருத்துவர்கள் அடங்கிய குழு அந்த பிரச்சார பகுதியில ஈடுபடுத்தப்பட்டிருப்பார்கள். 200 வாலண்டியர்ஸ் வாக்கி டாக்கியுடன் பணியில் இருக்க வேண்டும். கூம்பு வடிவ ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது, இலவச பொருட்கள் தரக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு காரைக்குடியில பரப்புரை மேற்கொள்வதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு காவல்துறை அனுமதி, தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கடலூர், கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அடுத்தடுத்து பரப்புரைகள் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். வரக்கூடிய நாட்கள்ல 21ஆம் தேதி வரையில தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய பயண திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். காரைக்குடியில விஜய் பிரச்சாரத்திற்கு 37 நிபந்தனைகளோட காவல்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க. இதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம கேட்டோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perimbadu.